மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆட்சியில் பங்கும் தேர்தலில் போட்டியிட கூடுதல் தொகுதிகளும் வேண்டும் என்று மதுரையில் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது குறித்து தனக்கு எதுவுமே தெரியாது என்று அக்கட்சித் தலைவரான செல்வ பெருந்தகையே கையை விரித்திருப்பது அவரது தலைமை பண்பை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணியை கட்டி காப்பாற்ற தலைகீழாக நிற்காத குறையாக போராடி வரும் செல்வ பெருந்தகைக்கு கட்சிக்குள்ளேயே செல்வாக்கில்லாமல் போனது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. மதுரை மாவட்ட காங்கிரஸ் ஒரு கூட்டம் நடத்தி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட இது நாலேஜ் வந்துதான் இது நடந்ததா? எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரியாது சார். எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ அந்த வழிகாட்டுதல் படி இயங்குகிறவன் தான் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். சொந்த கட்சியின் எம்பி நடத்திய கூட்டம் குறித்தே தனக்கு எதுவும் தெரியாது என கையை விரிக்கும் மாநில தலைவரை இப்போதுதான் பார்த்திருக்கிறோம். இது நாலேஜ் வந்துதான் இது நடந்ததா? எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரியாது. திமுக காங்கிரஸ் கூட்டணி விவகாரத்தில் நாளுக்கு நாள் புகைச்சல் தீவிரமாகி வருகிறது. இந்த நிலையில் மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் திருப்பரங்குன்றத்தில் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆட்சியில் பங்கு வேண்டும் என கேட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கூட்டத்தில் பேசிய எம்பி மாணிக்கம் தாக்கூர் பாஜகவை உண்மையிலேயே எதிர்க்கும் திராணி தங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது எனவும் காங்கிரஸை மரியாதை குறைவாக நடத்தினால் திருப்பி பதிலடி கொடுப்போம் எனவும் திமுகவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசியிருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி இதுவரைக்கும் 20 நாள் ஆயிப்போச்சு. நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம், அவ்வளவுதான். இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மதுரையில் நடந்த கூட்டம் குறித்து தனக்கு எதுவுமே தெரியாது என கூறியது காங்கிரஸ் கட்சியில் என்னதான் நடக்கிறது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. கட்சியின் மாநில தலைவருக்கு தெரியாமலேயே கூட்டம் நடத்திய எம்பி மாணிக்கம் தாக்கூரை செல்வ பெருந்தகை கண்டிக்காமல் கூட கடந்து சென்றதும் யோசிக்க வைத்துள்ளது. சக்கரவர்த்தியா இருக்கட்டும், இல்ல மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும், பலரும் இதை மாதிரி செய்யறாங்க. மாநில தலைவரா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? நான் இன்னைக்கு அது விஷயமா தான் கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு பேச போறோம், ஆலோசனை செய்வோம். ஜனநாயகத்துக்கு முரணாக, அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலுக்கு முரணாக யார் நடந்தாலும் தவறு தான். நான் சந்திக்கிறேன். கடந்த 2024ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டார். அப்போதிலிருந்தே செல்வ பெருந்தகைக்கு எதிரான கோஷ்டி காங்கிரஸ் கட்சியில் தலையெடுக்க தொடங்கியது. காங்கிரஸ் கட்சியை வளர்க்க, வாக்கு சதவீதத்தை உயர்த்த பெரிய அளவில் எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என செல்வ பெருந்தகை மீது விமர்சனமும் எழுந்தது. தலைவர் பொறுப்புக்கு வந்த சில நாட்களிலேயே செல்வ பெருந்தகைக்கு எதிராக டெல்லி தலைமைக்கு புகார் கடிதங்களும் பறந்தன. சொந்த கட்சியை தாண்டி கூட்டணி தலைமையான திமுகவுடன் நெருக்கம் காட்டுவதிலேயே செல்வ பெருந்தகை குறியாக இருப்பதாக சத்தியமூர்த்தி பவன் பக்கம் முணுமுணுப்புகளும் எழத் தொடங்கின. இந்த நிலையில்தான் திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி விவகாரமும் கைமீறி போய்கொண்டிருக்கிறது. திமுகவுடன் அளவு கடந்து செல்வ பெருந்தகை காட்டிய நெருக்கம்தான் அவருக்கு எதிராக டெல்லி தலைமை மாறியதற்கு காரணம் என சொல்லப்படுகிறது. கூட்டணி தொகுதி பங்கீடு விஷயத்தில் செல்வ பெருந்தகை செயல்பாடுகளை கவனித்த டெல்லி தலைமை வேறொரு ரூட்டில் கையாண்டு வரும் நிலையில் செல்வ பெருந்தகையின் தலைமையை மீறி தமிழக காங்கிரஸ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. செல்வ பெருந்தகைக்கு தமிழக காங்கிரசிலும் டெல்லி மேலிடத்திலும் செல்வாக்கு இல்லாமல் போயிருக்கிறது என்பதையே மீண்டும் மீண்டும் கூட்டணி குழப்பங்கள் சுட்டிக்காட்டும் உண்மையாக இருக்கிறது. இதனிடையே அவசரமாக பெங்களூருவுக்கு சென்ற செல்வ பெருந்தகை அங்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து பேசி மாணிக்கம் தாக்கூர் மீது புகார் கடிதம் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கார்கேவின் ஆசீர்வாதத்தில் தான் செல்வ பெருந்தகைக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவி கிடைத்தது என்ற நிலையில் கார்கேவின் உத்தரவால் செல்வ பெருந்தகைக்கு அதிகாரம் கிடைக்குமா, ஒப்புக்கு ஒரு தலைவர் என காலத்தை ஓட்ட வேண்டியது வருமா என்பது போகத்தான் தெரியும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.